அவனுக்கும் எனக்கும் சண்டை. நான் அவன் கூட பேச மாட்டேன். அவனை பத்தி என்கிட்ட கேட்காத. ஏன் நீங்க 2 பேரும் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. ஒருத்தர் அப்படியே விட்டு கொடுத்துருப்பீங்க. என்னாச்சு? நீ என்னோட ஃப்ரெண்டு, அதனால சொல்றேன். வேற யாராவது கேட்டிருந்தா வாயை கூட திறந்துக்க மாட்டேன். அவன் என்கிட்டயே போய் சொல்றான், என்னை வெறுக்கிறான். நான் ஏன் அவனை டிஸ்டர்ப் பண்ணணும்? பாலா பொய்லாம் சொல்ல மாட்டானே. நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துப்பான். ஏன் இப்ப அவனை பத்தி பேசுற? இல்ல, அவன் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. அவன் கூட இருந்தானா எனக்கு ஹாப்பியா இருக்கும். உனக்கும் அவனை பிடிக்கும். அவன் இங்க இருந்தானா நல்லா இருக்கும், அதான் கேட்டேன். அவன் வரமாட்டான். பாலா வந்துட்டான். பாலா, இப்பதான் பேசிட்டு இருந்தோம் நீ இருந்தா நல்லா இருக்கும்னு. நீயே வந்துட்ட. நீ எப்போ வந்த? என்ன வினோதினி ஆண்டி தான் அழைச்சிட்டு வந்தாங்க. இன்னும் 2 நாள் லீவ் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். உனக்கு விஷயம் தெரியுமா? நானும் சிவானியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். நீ இனிமே என்கிட்ட சிவானிக்கு தெரியாம பேச வேண்டாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இனிமே ஜாலியாக விளையாடலாம். யாமினி, நான் சிவானி கிட்ட பேசணும். பேசு. ஏன் என்கிட்ட கேட்குற? அவ என்கிட்ட பேச மாட்டா. நான் சொன்னேன்னு கேளு. யாரும் என்கிட்ட பேசணும்னு சொல்லி யாமினி. எதுக்கு இப்ப என்ன அவாய்ட் பண்றான்னு கேள. அவனுக்கு தெரியாதா? இப்ப என்ன என்கிட்ட போய் சொல்ல வந்திருக்கான்னு கேளு. பொய் சொன்னேன்னு சொல்றால. அப்படி என்ன சொல்லிட்டேன்? உன் வீட்டுக்கு வந்து ஐடி கார்டு தொலைஞ்சதுன்னு சொன்னா கோச்சிப்பான்னு தான் சொல்லல. அப்பவும் உண்மையை சொன்னா கோவப்படுவான்னு தான் மறைச்சேன். ஆனா அதுக்கு எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா? ஆமா சிவானி, அவன் அன்னைக்கு தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணி பைய தூக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தான். அப்ப தெரியாம தான் விழுந்துடுச்சு. இது பெருசு பண்ணி பாலகிட்ட சண்டை போட வேணாமே. நீ அவனுக்கு சப்போர்ட்டா? அவன் அன்னைக்கு எவ்வளவு கோவமா பேசினா தெரியுமா? அப்ப நான் எவ்வளவு அழுதேன். அன்னைக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட சாரி, இதுக்கு ஏன் அழுகுற, எதுவுமே கேட்கல. இப்ப மட்டும் ஏன் வந்து பேசுறா? கேளு. ஏன் சிவானி மேல கோவப்பட்ட? இனிமே அப்படி பேசக்கூடாது, சரியா? இனிமே அப்படி பேச மாட்டான்டா. என்ன சமாதானம் பண்ற வேலைலாம் வேணாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு இருக்கட்டும். நான் தனியா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா யாருக்கிட்டையும் திட்டு வாங்க விரும்பல. உன்னை நான் திட்டக்கூடாதா? உன் மேல நான் கோவப்படக்கூடாதா? அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? திட்டி இருந்தாலும் அன்னைக்கே உங்ககிட்ட வந்து சாரி கேட்டேன்ல. அப்பயே நீ என்ன மன்னிக்கல. உனக்கு ஒரு காரணம் இருந்துச்சுல, அதே மாதிரி எனக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு. அத புரிஞ்சுக்க. அப்ப ஃபுட்பால் டீம்ல சேர்ந்தது, உன் வீட்டுக்கு போனது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை சொல்லி கேட்டுக்கிறேன். நான் உங்ககிட்ட ஏதோ மறைக்க விரும்பல. ஆனா சொல்லாம போக வேண்டிய சூழ்நிலை. உனக்கு உன் பாலா தப்பு பண்ண மாட்டான், பொய் சொல்ல மாட்டான்ற நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பு. என் பாலாவுக்கு நான் தான் முக்கியம்னு நம்பினதாலதான் நான் தேவையில்லைன்னு நீ தூக்கி எறிஞ்சு பேசினப்பையும் என்ன சமாதானப்படுத்திக்கிட்டு மறுபடியும் உன்கிட்ட வந்தேன். ஆனா அப்பவும் நீ நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்ட. இவ்வளவு பேசுறியே, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ தானே என்ன யாமினி கூட பேசக்கூடாதுன்னு சொன்ன, பழக்க கூடாதுன்னு சொன்ன. இப்ப எதுக்கு நீங்க 2 பேர் ஃப்ரெண்டா? நீங்க அது அப்போ முடிச்ச கதை. இப்ப அது பிரச்சனை இல்ல. நீ தூக்கி எறிஞ்சு பேசினதுதான் பிரச்சனை. நான் கோவப்பட்டு பேசினதுக்கு காரணம் என்ன? நான் நீ கொடுத்த முட்டைய யாமினி கொடுத்தேன் தானே. இப்ப நீங்க 2 பேர் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்கன்னா என் மேல மட்டும் ஏன் கோவப்படணும்? கரெக்டான கொஸ்டின் பாலா. என்ன கரெக்டான கொஸ்டின்? கேள்வி கேட்டு மடக்குனா செஞ்சதெல்லாம் தப்பில்லைன்னு ஆயிடுமா? நான் உன்கிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுறது தப்புதான். அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நீ பண்ணது பெரிய தப்பு. அதுக்கு நானும் சாரி கேட்டுக்கிறேன். பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அப்புறம் ஏன் கோவப்படுற? இல்ல, நான் உன் மேல கோவமா
அப்ப நீ வேணே என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிற. ஆமா, பாலா சொல்றதுதான் உண்மை. 2 பேரும் சேர்ந்து என்ன சமாதானப்படுத்துறீங்க. பாலா, நீ எப்ப வந்த? சிவானி ஏன் அழுறா? அவ நல்லா மாட்டிக்கிட்டா பாட்டி. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அழுற மாதிரி நடிக்கிறா பாட்டி. இல்ல பாட்டி, நான் அவன் மேல கோவமா தான் இருக்கேன். அவகிட்ட பேச மாட்டேன். என்ன பேச வைக்க பாக்குறான். யாமினி, நீயும் சிவானி கிட்ட பேசாத. ஏன் அவளை என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்ற? நீ கோவப்படுறதா இருந்தா 2 பேர் மேலயும் கோவமா இரு. இதே மாதிரி பேசுறதா இருந்தா எங்க 2 பேர்கிட்டயும் பேசு. சிவானி, உன் பிரச்சனை யாமினி தானே? அவளே உன் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. பாவம் பாலா என்ன தப்பு பண்ணாமா? ப்ளீஸ் சிவானி, எனக்காக கொஞ்சம் பேச. நம்மோட பாலா இருந்தா ஜாலியா இருக்கும். யாரும் எனக்காக பேச வேணாம். அவளுக்கே பேச விருப்பம் இருந்தா பேசட்டும். நான் அவளை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். பார்த்துட்டேன். கிளம்புறேன். பாலா, சாரி. இனிமே நான் திட்டக்கூடாது. ம். சரி சரி, இனி விளையாடுங்க விளையாடுங்க. என்ன வேணும்? கீழே ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு. சிவானி ரொம்ப சந்தோஷமா இருக்காளா? யாமினி கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாளா? அதான் அந்த பாலா பையன் வந்துட்டான்ல, அப்படிதான் இருப்பா. நம்ம என்ன செஞ்சாலும் இவ்வளவு நாளா முகத்தை உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருந்தால, இப்ப பாருங்க சிரிப்பு நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் கேக்குது. அவனுக்கு தகுந்த மாதிரியே மாறிக்கிறா. ஏன் நீ இவ்வளவு கோவப்படுற? உன் பொண்ணு சந்தோஷமா இருக்காளேன்னு நீயும் சந்தோஷமால இருக்கணும். அவ என்கிட்டயும் சிரிச்சு பேசிட்டு அந்த பாலா பையன் கிட்டயும் சிரிச்சு பேசியிருந்தா எனக்கு கோவம் வராது. ஆனா அவன் கிட்ட மட்டும் தானே பேசுறா. 10 மாசம் சுமந்த பெத்த அம்மாவ அவளுக்கு தெரியவே மாட்டேங்குது. நீ கோவப்படுறது நியாயம்தான். ஆனா அவ இப்ப வீட்டுல இருக்கிற வரைக்கும் கோவப்படாம சந்தோஷமா இந்த வீட்டுல இருந்தாலே போதும். அவ மல்லியா இல்ல சிவானியான்னு நம்ம யோசிக்காம இருப்போம். சந்தோஷமான சூழ்நிலை தான் அவளை சீக்கிரமா மாத்தும். இப்ப மட்டும் பாலா வரலனா அவன் மேல இருக்கிற கோவத்துல சீக்கிரமாவே சிவானியா மாறிந்திருப்பா. நானும் அந்த சந்தோஷத்துல தான் இருந்தேன். இப்ப அவன் உள்ள வந்து அவளுக்கு மல்லிய ஞாபகப்படுத்தி விட்டுட்டான். நான் போட்டு வச்சிருந்த கால்குலேஷன் எல்லாம் தப்பாவே போயிடுச்சு. இந்த பாலா என் பொண்ணு வாழ்க்கையில மண்ணாளி போடுறதுக்குன்னே திரும்பி வந்திருக்கான். நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க வேணும். உன் பொண்ணு இன்னும் எவ்வளவு நாள் ஆனாலும் பாலாக்காக காத்துட்டு இருப்பாளே தவிர சிவானி பத்தி யோசிச்சுட்டு இருக்க மாட்டா. அவளுக்கு தேவை உண்மையான அன்பு. அது பாலா கிட்ட இருந்து கிடைக்குது. நீ அதை மாத்துறதுக்காக பொய்யா நடிக்கிறது, பாலா இங்க இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறது, இதெல்லாம் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதை புரிஞ்சு நடந்துக்க. தேவையில்லாம பழைய பாலா மேல தூக்கி போட்டு தப்பிச்சுக்காத. நான் என் பொண்ணு மேல காட்டுற பாசம் உனக்கு பொய்யா தெரியுதா? ஏன் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்க?
அவளுக்காக 24 மணி நேரமும் யோசிச்சு எப்படியாவது அவளை சிவானியா மாத்திடணும்னு பாடுபட்டுட்டு இருக்கேன். ஆனா நீங்க சிம்பிளா நான் தப்பு பண்றேன்னு சொல்றீங்க. எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ற உரிமை கூட கிடையாதா? அவளை சுத்தி எல்லாம் எப்பவும் நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாதா? அது தப்பா இருந்தா இது தப்புன்னு சொல்லக்கூடாதா? இதுதான் புள்ளைய பெத்த எல்லாரும் செய்யறாங்க. அதே நான் பண்ணா தப்பா? உங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் தேவைப்படுது. எல்லாரும் என்ன கை நீட்டிடுறீங்க. நான் என் பொண்ணு முன்னாடி தப்பானவள் ஆயிடுறேன். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணுக்கு முக்கியம் அப்பா அம்மாவா இல்ல ஃப்ரெண்டா? அவன் நல்லவனாவே இருந்துட்டு போட்டும். ஆனாலும் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கணும் இல்ல? நாளைக்கு சிவானி வாழ்க்கை தப்பா இருந்துச்சுன்னா எல்லாரும் யார காரணம் சொல்லுவாங்க? பொண்ணை பெத்த அம்மாவை தானே. அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்திலயும் கேர் எடுத்து நான் நடந்துக்கிறேன். அது சிவானிக்கும் தப்பா தெரியலாம். ஆனா உங்களுக்கெல்லாம் ஏன் தப்பா தெரியுதுன்னு தெரியல. அந்த பாலா இல்லாம சிவானியால வாழவே முடியாதுங்கிற நிலைமைய எல்லாரும் சேர்ந்து உருவாக்கிட்டீங்க. இப்ப நான் அதை உடைக்க பாக்குறதுனால என் மேல உங்களுக்கெல்லாம் கோவம் வருது. அப்படி என் பொண்ணு என்ன பண்ணாலும் 4 வார்த்தை ஆறுதலா பேசிட்டா அவன் முக்கியமானவன போயிடுறானா? வினோ, உனக்குள்ள ஒரு ஈகோ உருவாகி இருக்கு. அது நல்லது இல்ல. ஒரு சின்ன பையன் மேல இவ்ளோ கோபம் தேவையே இல்லாதது. அவன் நமக்கு எந்த கெட்டதும் பண்ணல. நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு அவனோட வீடு, அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு நம்ம மேல இருந்த சுமைய அவன் தாங்கிக்கிட்டு இருக்கான். அவனை தூக்கி கொண்டாட வேணாம், ஆனா திட்டாம இருக்க. உன் மனசுக்குள்ள அவனாலதான் சிவானி உன்னை விட்டு போயிட்டாங்கிற எண்ணம் உனக்குள்ள இருக்கு. அதனாலதான் பாலா மேல உனக்கு கோபம் அதிகமா இருக்கு. உண்மை அது இல்ல. அவனாலதான் இன்னைக்கு உன் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கா. இவ்வளவு நாள் யாருக்கிட்டையும் பேசாம அமைதியா இருந்தவ இன்னைக்கு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கானா? அது ஏன்னு யோசி. அவன் இருக்கிறதுனாலதான் சிவானிக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது உனக்கு புரியல. அதனாலதான் பாலா மேல உனக்கு கோபம் வருது. அவன் உனக்கு சுமையா தெரியறான். ஆனா அதான் உண்மை. அவன் சுமை இல்ல. நாங்க எல்லாரும் அவனை இந்த வீட்டு பையனா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவனை நீ புரிஞ்சுக்கிட்டா வேற மனுஷனா அவனை நீ பார்க்க மாட்ட. என்னம்மா தூங்காம இங்க வந்து உட்கார்ந்திருக்க? மாப்பிள்ள வந்துட்டாரா? வந்துட்டாரு. ஐயோ, அங்க ஒரே சத்தம்மா. தூங்க சொன்னா எல்லாம் விளையாடிக்கிட்டு ஒரே அட்டூழியம். இப்பதான் அமைதியா படுத்திருக்காங்க, இன்னும் தூங்கல. ஒரு வீட்ல பசங்க இருந்து சந்தோஷமா சிரிச்சு விளையாடும் போதுதான் அந்த வீட்டுக்கே கலை வருது. நானே இன்னைக்கு ரொம்ப நேரம் சிரிச்சுட்டே இருந்தேன்னா பாத்துக்கேன். அம்மா, நீ ஒரு மாதிரியா இருக்க? அதான் நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்களே, நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? ஒரு குடும்பத்துல சந்தோஷமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் சரிசமமா பகிர்ந்துக்கணும். ஒருத்தர் சந்தோஷமா இருந்து இன்னொருத்தர் கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் குடும்பம் நல்லா இருக்காது. உங்களுக்கெல்லாம் நான் தானே தப்பா தெரியறேன்? நான் தானே உங்க சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்து கஷ்டப்படுத்துறேன். அப்புறம் நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? யாருமா அப்படி நினைச்சா? இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா எல்லா நேரமும் சந்தோஷமா இருக்கிறது இல்ல. காலமும் சூழ்நிலையும் தான்
நம்மள கஷ்டப்படுத்துது. அதுக்கு யாரும் காரணம் இல்ல. இல்லம்மா, சில பேர் நம்மள கஷ்டப்படுத்தணும்னே சில வேலைய பண்றாங்க. நாம நல்லா இருக்கிறது பிடிக்கல. இவ்வளவு நாள் சிவானி நம்ம கூட பேசாம இருந்தாலும் சிவானியாவே இருந்தா. இன்னைக்கு அவன் வந்த உடனே அவ மல்லியா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாலாதான். அவன் தான் நம்ம பொண்ண நம்ம கிட்ட இருக்க விடாம பிரிக்க பாக்குறான். வினோ, முதல்ல நீ கோவப்படாம இரு. ஒரு பொம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்க. நாளைக்கு இந்த கோவம் அவ வாழ்க்கையே அழிச்சிடும். அவளுக்காக கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்க. இல்லனா பின்னாடி யாரையும் காரணம் சொல்ல முடியாது. ஒரு பொம்பளை புள்ளைய பெத்து வளர்த்தவங்கிற முறையில சொல்றேன். பொண்ணை வளர்க்கறது சாதாரண விஷயம் இல்லம்மா. யாருக்காவது அவ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சிருச்சுன்னா பின்னாடி அவ வாழவே முடியாது. என்னதான் நாம 21வது நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருந்தாலும், பீட்சா பர்கர் கலாச்சாரத்துக்கு மாறி இருந்தாலும், பொண்ணுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற விதி எதுவும் மாறாதுமா. எல்லா சட்டத்திலையும் பெண் ஒரு ஆணுக்கு பின்னாடி இருக்கிறவதான். அத மாத்த முடியாது. அதுக்கு ஏத்த மாதிரி நாமளும் பொண்ணை வளர்க்கணும். நாளைக்கு என்ன பொண்ணு வளர்த்திருக்கீங்கன்னு யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. இத நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. உன் இஷ்டத்துக்கு நீ அவளை வளர்க்கணும்னு ஆசைப்படுறது நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துழைக்கணுமே. அவளுக்கு பிடிக்காததை செஞ்சு இன்னும் அதிகமான கோபத்தால ரொம்ப பாதிக்கப்பட்டானா அப்புறம் யாரையும் போய் கேள்வி கேட்க முடியாது. உன்னை பொறுத்த வரைக்கும் பாலா வசதி இல்லாதவன், உன் தகுதிக்கு கூட நிக்க முடியாதவன். ஆனா சிவானிக்கு அவன் கூட தங்கச்சியா இருக்குதான் பிடிச்சிருக்கு. உன் காசு வசதி எதுவுமே அவளுக்கு தேவையில்லை. அப்போ அவளுக்கு ஏத்த மாதிரிதான் நாம வாழ வேண்டியிருக்கு. அப்படி நீ அதையும் மீறி அவளை கட்டாயப்படுத்தினா பாதிக்கப்பட போறது உன் பொண்ணுதான். முதல்ல அவளுக்கு பிடிச்ச பாலாவை உனக்கு பிடிக்கலன்னு சொல்றப்பவே நீ உன் பொண்ணோட வேவ்லென்த்ல இல்ல. அவளுக்கு ஏன் பிடிக்குதுன்னு யோசி. காசு பணம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மனச பாரு. அதை விட்டுட்டு வீம்பு பிடிச்சிட்டு இருந்தேனா உனக்கு தான் நஷ்டம். இப்ப நான் சொல்றது கூட உன் மனசு ஏத்துக்காது, கோவம் வரும். ஆனா நீ நிதானமா யோசிச்சு பாரு. நான் ஏன் பாலா சிவானி கூடவே இருக்க சொல்றேன்னு உனக்கே புரியும். இப்ப என்ன பண்ணலாம்? இன்விடேஷனை பர்ச்சேஸ் பண்ண போலாம். ஐயோ, மறுபடியும் அந்த டாபிக் உள்ளே வந்துட்டியா? அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு நாம தானே டிசைன் செலக்ட் பண்ணோம். இப்ப எல்லாமே நம்மள கேட்டா நடக்குது. அவங்களே எதையும் பண்ண வேண்டியதானே? நான் செலக்ட் பண்ணா உங்களுக்கு பிடிக்காது, அப்புறம் ஓல்டு ஃபேஷனா இருக்கு குறை சொல்லுவீங்க. நீங்களே செலக்ட் பண்ணீங்கன்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. அவர்கிட்ட எதிர்த்து என்னால பேச முடியல. சரி யோகேஷ், உங்க அப்பா இஷ்டப்படி நான் உன் கூட வரேன். ஆனா டிசைனை நான் செலக்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் புடவை விஷயத்துல வந்த அதே பிரச்சனை இதுலயும் வரும். அதனால தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாத. நான் எதுவுமே செலக்ட் பண்ண போறதில்ல. நீ எது செலக்ட் பண்றியோ அதை கண்ணை மூடிட்டு ஓகேன்னு சொல்ல போறேன். ஐயோ, அந்த பிரச்சனையே வேண்டாம். நம்ம கல்யாண விஷயமா ஒரு குண்டுமணி வாங்குறதா இருந்தா கூட உன் விருப்பப்படி வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் உன் கூட வரேன். நீ செலக்ட் பண்றத கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லிடுறேன். இந்த கல்யாணம் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலனாலும் அது பரவாயில்ல. நம்ம வாழ்க்கையில கல்யாணங்கிறது ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழும்போது நம்ம கல்யாணம் இப்படி நடக்கலையேன்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காக குறைஞ்சபட்சம் சில விஷயங்களை நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த கல்யாணத்துல நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே கவலை தான் எனக்கும். நம்ம 2 பேர் வாழ்க்கையில நடக்க போற முக்கியமான நிகழ்வு தான் கல்யாணம். ஆனா அது நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நடக்கல.
நீயா அதை மறந்துட்டு கல்யாணத்துக்கு தயாராயிடுறேன்னு சொல்ற. அப்புறம் அதை பத்தியே நீ பேசிட்டு இருக்க. நீயா ஒரு முடிவுக்கு வா. நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம தான் குழப்பத்துல இருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ரொம்ப குழப்புறீங்க. இதுல இன்விடேஷன் செலக்ட் பண்ணி அவங்க முன்னாடி கேவலப்படணும். நான் ஒன்று சொல்ல போறேன். என் கூட இன்விடேஷன் செலக்ட் பண்ணவா, நீ ஏன் உனக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணு. ஆனா அவங்க முன்னாடி நான் செலக்ட் பண்ணதா சொல்லி காமிச்சுக்கிறேன். அது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாமல் போனாலும் பரவாயில்ல. என்ன தானே குறை சொல்லுவாங்க. உன்னை யாரும் எந்த தப்பும் சொல்ல மாட்டாங்க. அவங்க முன்னாடி நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருக்க மாதிரி காட்டிக்கணும், அவ்வளவுதானே? வேற என்னதான் பண்றது? எப்படியாவது எங்க அப்பாவையும் சமாளிச்சாகணும், உன்னையும் சமாளிச்சாகணும். நீ என்ன ஒண்ணு சமாளிக்க தேவையில்ல. உங்க அப்பா கிட்ட இன்விடேஷனை செலக்ட் பண்ணி கொண்டு போய் கொடு. என்ன தொல்லை பண்ணாத. இதுவும் ஏன் சொல்றேன்னா, உங்க அப்பா எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. நான் உன் கூட வந்து செலக்ட் பண்ணி அது அவருக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிடும். அவருக்கு இன்விடேஷன் பத்தி எந்த ஐடியாவுமே இல்லாம தானே நம்மளை செலக்ட் பண்ண அனுப்புறாரு. நம்ம எந்த டிசைனை கொண்டு போய் காமிச்சாலும் அவர் ஓகேன்னு தான் சொல்லுவாரு. இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்துலயும் என்னை சமாளிச்சு கூட்டிட்டு போற. ஆனா எல்லாமே தப்பா தானே நடக்குது. இந்த தடவை எந்த தப்பும் நடக்காது. நேரா கடைக்கு போறோம், இன்விடேஷனை செலக்ட் பண்றோம், அதுவும் உன்னோட டேஸ்ட்ல. ப்ளீஸ் எனக்காக நீ செலக்ட் பண்ணு. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நானும் நீ என்ன செலக்ட் பண்ணாலும் இதுதான் என்னோட கல்யாண பத்திரிக்கை, நான் ஃபிக்ஸ் ஆயிடுறேன். அப்புறம் அது நல்லா இது நல்லாலன்னு சொல்லக்கூடாது. நான் உன் மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் வரேன். கண்டிப்பா சொல்ல மாட்டேன். எனக்கு உன்னையே பிடிச்சிருக்கும் போது உன் செலக்ஷன் எனக்கு பிடிக்காதா என்ன? உன் முகத்துக்கு இந்த லவ் டைலாக்ல செட் ஆகல. அப்புறம் என்ன இதுக்கு ஐஸ் வைக்க பாக்குற? சரி வா போலாம்.